முதல் செய்தியாக திமுகவுடைய கூட்டணி ஒவ்வொன்றாக முடிவடைஞ்சிட்டு வருது. காங்கிரஸ் மிரட்டி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு. இப்போ மக்கள் நீதி மையம் அவங்களே கூட திமுக இதில் நிற்கிறதா இதில் நிற்கிறதுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விசிகா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரில, சிபிஎம் என்னன்னு தெரில. ஆனால் சிபிஐக்கு போன முறை 6 சீட்டு, இந்த முறை 5 சீட்டு அதுக்கே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளை மிரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மதிமுக கூட இருந்தது, நாங்கள் சொல்கிற சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொன்னாங்க, அதையும் அவர் ஏற்றுக்கிட்டார் வைகோ. இந்த கூட்டணி இப்போ சிபிஐ 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டதை எப்படி பார்க்குறீங்க? இது இந்தி கூட்டணி அப்படிம்பாங்க. அது ஈக்கு பதிலாக கூ போட்டால் தான் சரியா இருக்கும். இந்த கூட்டணிக்கு அப்பேற்பட்ட ஒரு கலீஜான கூட்டணி, நாட்டம் முடிச்ச கூட்டணி. அந்த ஈக்கு பதிலாக கூ போட்டு அதில் நீங்கள் கழுவாமல் இருந்தீங்கன்னா எப்படி நாருமோ அப்படி ஒரு முறை நாற்றம் எடுக்கும் கூட்டணி இந்த திமுக கூட்டணி. இந்த பயல மானஸ்தனுங்க மாதிரி பேசுவானுங்க. உண்மையிலேயே மானம், ரோசம், வெக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத பயலுங்க. ஊரான் சொத்துல, ஊரா உழைப்புல உறிஞ்சி வாழக்கூடிய அட்டை போன்ற ஜென்மங்களும் இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் ஒன்று. பாக்குறவங்க ரொம்ப கேவலமா பேசுற, நீ இருக்கிறது பிஜேபி ராமகோபாலன் சிஷ்யன்னு சொல்லிக்கிற, இப்படியா பேச? நான் தான் பேச முடியும். ஏன்னா ஒரு மானங்கிறது, மானம்னா நீளம், வெக்கம்னா கக்கம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கேடுகட்ட கும்பல் இது. அது அந்த சிபிஐ கட்சி பாருங்க, அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, பாஜக வரக்கூடாது, அதுக்கு நாங்க அப்ப நீ தேர்தலே நிக்க வேணாமா, சமரசம் செய்து கொள்ள. சரி, அப்ப நீ தேர்தலே நிக்க வேணாமான்ற, அப்ப எதுக்கு உனக்கு ஒரு தனி கட்சி? நீங்க எல்லாம் திமுக ஒண்ணு சேர்ந்து, இல்ல நீங்களும் கீழே வெட்டிக்கிட்டு ஐயுஎம்எல்லையோ மனிதநேய மக்கள் கட்சியிலையோ போய் சேர்ந்துக்கிட்டு பாஜக வரக்கூடாதுங்க சொல்லலாமே. அப்புறம் எதுக்கு உனக்கு தனி கட்சி? உனக்கு நீ தனி கட்சி வச்சிருந்தேன்னா உன் சித்தாந்தம், உனக்குன்னு ஒரு ஐடியாலஜி, உனக்குன்னு ஒரு நெறிமுறை, உனக்குன்னு ஒரு செயல்பாட்டு முறை, இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு போலிட் பீரோ, இரும்பு பீரோ, கம்பி பீரோ, மர பீரோலாம் ஏன் வச்சிருக்க? எல்லாத்தையும் நீ மெர்ஜி பண்ணிடலாம்ல. பிஜேபி வரக்கூடாதுங்க, ஒற்றை சித்தாந்தாங்க எங்களுக்கு, இந்து மதத்தை அழிக்கணுங்க. இப்ப உடனே பிஜேபி தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியா அப்படி நான் சொல்ல வரல. ஆனா பாரதிய ஜனதா இன்றைக்கு ஓரளவுக்காவது இந்துத்துவம் பேசக்கூடிய நபர்கள் இருக்கிற கட்சியினால அதுக்கு அந்த ஒரு சாயம் வருது. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் மைனாரிட்டி மோர்ச்சா இருக்கு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு இங்க இடம் இருக்கு, நம்ம இது கொடுக்கிறோம். இந்து முன்னணியை விமர்சித்தவருக்கு கூட இந்த கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு நல்லா, நம்மெல்லாம் உள்ள இருந்து பார்க்கறதுனால இவங்களோட இன்னும் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பிஜேபி பார்த்தே இந்த பயில பயப்படுறானுங்கன்னா, பிஜேபி திருக்கோவிலூர் சுந்தரம் காலத்திலயோ இல்லைன்னா ஈரோடு இளங்காந்தி காலத்திலயோ இருந்து நீங்க டைனமிக்கான ஒரு இந்துத்துவாவே, ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவா பேசுற கட்சியா இருந்ததுன்னா இன்னும் எப்படி மிரளுவானுங்கிறத பாருங்க. ஒருவேளை பேக் டு த ட்ராக்னு வர்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயலை எதிர்கொள்ளணும். தமிழ்நாட்டில் நாம ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவது பேசினாதான் சரியா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கட்சி பொறுப்பெல்லாம் தாண்டி நான் சொல்றது, ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவது பிஜேபி இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கருத்து. என்ன காரணம்னா, இவங்க முழுக்க 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 தேச துரோக கருத்துக்களே பேசுறாங்க. இந்த தேச துரோக கருத்து, பிரிவினைவாத கருத்து, இந்து தர்மம், இந்து பண்பாடு, பாரதிய பண்பாடு, கலாச்சாரத்தை விழுங்கக்கூடிய கருத்தை பேசி நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு மிரட்டுறானுங்க. இப்ப அதிமுகக்கு இவங்க ரிங் மாஸ்டர் மாதிரி, இவங்க சொல்றதெல்லாம் அதிமுக கேட்கிற மாதிரி முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல காலமா அதிமுக லேட்டா முழிச்சாலும் லேட்டஸ்டா முழிச்சுக்கிட்டாங்க. ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழர்ல இருந்து அதிமுக போய் அவர் ரொம்ப லாஜிக்கலான பல விஷயங்களை சொல்றாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு நாங்க சொல்லி இதெல்லாம் செஞ்சிருக்காரு, நீங்க தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸை வச்சு செஞ்சது என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அதோட இல்லாம விஜயகாந்த் கட்சியில இருந்து வந்த ஒரு வக்கீல் இருக்காரு, எம்எல்ஏ மாஃபா பாண்டியராஜன் கூட அவரும் வந்தாரு, இங்க திருவண்ணாமலை பக்கம் எம்எல்ஏ. அவரும் விஜயகாந்த் கட்சியில இருந்து எம்எல்ஏ அதிமுக வந்தவர்.
ரொம்ப அருமையா அவர் வந்து ஏன் பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு முருகவேல் பாபு முருகவேல். இப்ப நிறைய பேர் வந்து அதிமுகல நீங்க பிஜேபி ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு அப்பாலஜெட்டிக் டோன்ல பேசினதுனாலதான் இந்த விளைவு. பிஜேபி வந்துரும், நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க பிஜேபியோட இருக்கிறது தான் பிரச்சனை. சரி, அப்ப பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக ஆட்சி கட்டில அமர்த்திடுவாங்களா? இல்ல, போன பாராளுமன்ற தொகுதியில ஒன்னும் இவங்க ஆதரவு கொடுக்கல. எவனுமே இவங்களுக்கு வந்து ஒரு ஜிம்மிக்ஸ் இது பிஜேபி காமிச்சு மிரட்டுற சூழ்ச்சிய நல்ல வேலையா அதிமுக வந்து ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா லேட்டஸ்டா புரிஞ்சு வீரியத்தோட இப்ப வராங்க. இதெல்லாம் தான் இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதனாலதான் இவங்க வந்து வளர்றாங்க. நீங்க 1983 89 இதே கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு 5 சீட்டு வாங்கி இருக்கிற கட்சி 13 சீட்டு வாங்கிச்சு கூட்டணியில. ஜேவோட இருந்த கூட்டணியில 13 சீட்டு வாங்கி கண்டெஸ்ட் பண்ணாங்க 89ல. அப்புறம் 91ல வந்து திமுகவோட போய் 12 சீட்டு. அப்புறம் 96ல வந்து திரும்பியும் அதிமுகவோட போய் 10 சீட்டு. 2001ல ஜெயலலிதாவோட போய் 9 சீட்டு. அதுக்கப்புறம் 2006ல 8 சீட்டு. இப்படி நீங்க படிப்படியா குறைஞ்சு கழுத செஞ்சு கட்டெருமான கதையா 2011ல இவங்க வாங்கின சீட்டும் 2021 சீட்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. 2021ல 6, இப்ப 2026ல 5. இன்னும் 2 தேர்தல் கட்சி டே உங்களுக்கு எல்லாம் வேணாண்டா, நீங்க எல்லாம் சும்மா எங்க கூட வாங்கடா, உங்களை மக்கள் மத்தியில நாங்க தலைவரை சேப்பு துண்டு போட்டு வாங்கடா, எங்களுக்கு ஒரு ஆள் வரும்டா, டிவியில பேச வாய்ப்பு கொடுக்குறோம், தொகுதியில கொடுக்க முடியாது, டிவியில பேசுறதுக்கு வாய்ப்பு. அதுல எனக்கு ஒன்னும் புரியல. டிவியில கூட நாம என்ன பண்ணோம்னு நினைக்கிறேன்னா, இந்த அருணன் அந்த பையன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு கனகராஜ், இவங்கெல்லாம் ஏதாவது ரொம்ப நீட்டி முறைக்கு பேசும்போது, இப்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நாங்க வரலீங்க, யாராவது 1% மேல இருக்கிற கட்சியை கூப்பிடுங்க, அவங்களோட பேசலாங்க. நோட்டாவோட ரொம்ப கீழே இருக்காங்க, மக்களுக்காக பேசுறோம்னா, இல்லைன்னா அவங்கள வந்து அரசியல் விமர்சகர்னு போட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் irrelevant to the public common man. ஏன்னா கட்சி அறை வச்சு 25 கோடி ரூபா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பிஜேபி காட்டி சீட்டையும் குறைச்சிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இப்ப மாநில செயலர் இருக்காரு பாருங்க, சிபிஎம்ல பே சண்முகம் இருக்கிறாரு, சிபிஐல வீரபாண்டியன். அவர் வீரபாண்டியன் போன வாரம் என்ன சொன்னாரு, சீட்டை குறைச்சாக்க நாங்க வந்து உள்ள இருக்கிறதா இல்லையாங்கிறத எங்க கட்சியோட மரபீரோவை கூட்டி தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ சொன்னாரு. அவரு நிர்வாக குழு கூட்டி முடிவெடுப்போம். ஆனா கடைசியில என்ன 5க்கு இது பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல, ஆனா பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க 5 ஒத்துக்கிட்டோம்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அடுத்தது இன்னொரு காமெடி பீஸ் இருக்கு, நானும் ஜெயிலுக்கு போறேன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருட்டுத்தனம் பண்றதுலாம் வராங்க போல இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்த, நேத்தி வரைக்கும் 1/2% இருக்கக்கூடிய தேமுதிக, நேத்தி வரைக்கும் உங்களை ஏற்றிட்டு இருந்த தேமுதிக நீ 6 சீட்டும் ராஜ்யசபாவும் கொடுத்துருக்க, அதனால எங்களுக்கு நீ 8 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க 5ன்னு பேசி பார்த்துருக்காங்க. 5 தாங்க முடியும், இஷ்டம் இருந்தா இருங்கிற அளவுல இருந்தோடனே அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு 8 வேணும்னு அடம்பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செய்தி, பத்திரிகையாளர்கள் சொல்ற செய்தி, 6 சீட்டு உங்களுக்கு 5, இவங்க 8 கேட்டதுல 5 ரிசர்வ் தொகுதியும் 3 பொது தொகுதியும் கொடுங்க அப்படின்னாங்களாம். இப்ப இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களாம் திமுக, இந்த 8 தரம் உனக்கு, ஆனா இந்த 5+1 நீ 6 வந்து நீ உன்னுடைய பானை சின்னத்துல நின்னுக, ஒரு பொது தொகுதியிலையும் ஒரு ரிசர்வ் தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தை தான் நீங்க வேட்பாளரை போடணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்ப அண்ணா திமுகவோட கணக்கு இவங்கெல்லாம் தொங்கு சதை தானே. இப்ப சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை, மதிமுக இதெல்லாம் உதிரி கட்சி, அது போராக்குறைக்கு தனி அரசு, அதுக்கப்புறம் அந்த வேல்முருகன், இந்த மாதிரி இவங்க ஒரு 28 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. அதுல நாஞ்சில் சம்பத் வந்து நம்மளுக்கு ஒரு நரகல் நடை பேச்சாளர் தான் நம்ம நாஞ்சில் சம்பத்தை பார்க்குறோம். அவருடைய தமிழுக்கும் அவருடைய புலமைக்கும் அவர் கடைசியில வந்து வாய் வியாபாரியாகி, ஆனா அவரு சொன்னதே கூட இந்த கழுதையே காரி துப்பின மொமெண்டா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இந்த 28 கட்சி பேரை சொல்லிட்டாங்க, அந்த தலைவர் பேரை சொல்லிட்டாங்க, நான் நிர்வாணமா ரோட்ல நடந்து போறேன் அப்படிங்கிற அளவுல சவால் விடுறாரு. அந்த லட்சணத்துல இந்த கூட்டணி இருக்கு. அதுல திருமாவளவனும் இப்ப என்ன செய்ய போறாருன்னு பாக்கணும். மானங்கிட்ட போய் அவரும் என்ன சொல்லுவாரு, 6க்கு ஒத்துக்கிறாரு, 7க்கு ஒத்துக்கிறாரு, ஏதோ ஒண்ணு அவங்க சொல்யூஷன் அரைவ் ஆகும்போது நாங்க வந்து பிஜேபி எங்களுக்கு வந்து பாசிச சக்திகள் தமிழகத்திற்குள்ளே நுழைந்து விடக்கூடாது, அதனால் சரக்கு மிடக்கூட நாங்கள் வருகின்றோம். இவர் வந்து 2019 பட்டுக்கோட்டையில இவங்க கட்சி கொடியே அவுத்தாங்க. இவங்களை அழைச்சிக்கிட்டு போய் எங்கேயுமே ஊருக்கே பிரச்சாரத்தையே வராதேன்றான்.
நீ இரு, உனக்கு சீட்டை வாங்கிக்க. நம்ம இந்த அடியாள்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பார்த்து வேற சில வேலைகள்லாம் பார்க்குறவங்கள, எப்பா நீ வந்து பொதுவில் வந்து என்னை பார்த்துடாத, அசிங்கமாக போயிடும் எனக்கு. அதனால நான் ஒரு கண்ணியமான ஆள், நான் ஒரு கௌரவமான ஆள், உன்னோடலாம் பொதுவில் வந்து நான் சவாசம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல இவர் இந்த கட்சி என்ன சொல்றாங்க, நீ பிரச்சாரத்துக்கு வராத, உங்க கொடி இருந்தா அதை அவுத்துரு, உங்களுக்கு எனக்கும் ஒட்டோ உறவோ கிடையாது அப்படிங்கிற லெவல்ல தான் மானங்கட்ட போய் இவங்களும் என்ன சொல்ல போறாங்க, திரும்பி நாங்க வந்து பாசிச பாஜக, நாங்க வந்து அடிமை கட்சி அதிமுக வீழ்த்த அப்படின்லாம் ஏதோ டைலாக் சொல்லுவான். இந்த சிபிஎம் இருக்காங்களே சண்முகம், அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். இந்த சிபிஐயும் சிபிஎம்மும் கிட்டத்தட்ட irrelevant தமிழ்நாடு ஆயிட்டாங்க. மதிமுக மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அதனால இந்த தமாஷ்லாம் எல்லாருக்கும் பொழுதுபோகக்கூடிய அளவுல தான். ஒரு யாருக்காவது ரொம்ப போர் அடிச்சுன்னு வச்சுங்க, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை படிச்சாங்கன்னா விழாமாக சிரிக்கலாம். அதே மாதிரி இந்த தமிழ் ஊடகங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்க இதை பத்தி பேசாம, எடப்பாடி ஏன் டெல்லி போனார், ஏன் பியூஷ் கோயல் சென்னை வரல, அவங்க வந்து டி நகர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி கேட்கிறாங்களாமே, இது அதிமுகவிற்கு அழுத்தமா அப்படின்னு அவனுக்கு வந்து பிஜேபி அதிமுக பத்தி பேசும்போது கடுகடுன்னோம். ஏன் சார் பியூஷ் கோயல் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல, ஏன் சென்னை வரல, எடப்பாடி ஏன் டெல்லி போனார் அப்படின்னு இந்த பக்கம் கேட்பான். அந்த ஈக்கு பதில கூ போடணும்னு சொன்ன பாருங்க, அந்த கூட்டணிக்கு என்ன கேட்பாங்க, சார் சண்முகம் ஐயா ஒத்துக்கிட்டாங்களா, போலிட் பீரோல அதை ஏத்துக்கிட்டாங்களா? உண்மையிலேயே மானங்கட்ட பயலுங்க இந்த தமிழ் மீடியா பயலுங்க. அதனால இந்த தமாஷெல்லாம் இன்னொரு 1 or 2 daysக்கு ஒரு யாருக்காவது மனம் அழுத்தம் இருந்ததுன்னா இந்த திமுக கூட்டணியை பத்தி பேரத்தெல்லாம் பார்த்தா இன்னும் தமாஷா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.